ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி புதினா ரைஸ் தான் செஞ்சுருக்கேன். வெற்றிகரமாக திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் சாம்பார் வைக்காமல் சமாளிச்சிட்டேன். பாப்பா இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு கேட்டாங்க. புதினா ரைஸு சொன்னேன். புதினா ரைஸ் ரைத்தாவுமா அப்படின்னா ஜாலிங்கிறாங்க. அவங்களுக்குலாம் வெரைட்டி ரைஸ் பிடிக்குது. நமக்கு தான் வெரைட்டி ரைஸ் பிடிக்கலை. குழம்பு போட்டு சாப்பிட்ற மாதிரி நமக்கு இல்லை. நாளைக்கு சாம்பார் வைக்கணும். அதனால் இன்றைக்கி வச்ச பட்டாணி ஊற வச்ச பட்டாணி தான், காஞ்ச பட்டாணி ஊற வச்சு போட்டு புதினா ரைஸ் செஞ்சுருக்கேன். அதுக்கு சைட் டிஷ் ரைத்தா செஞ்சுருக்கேன். தம்பிக்கு ரைத்தா பிடிக்காது. அவருக்கு பொட்டேட்டோ சிப்ஸு வச்சு அனுப்பியிருக்கேன். அதுக்கப்புறம் புட்டு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம குழா புட்டு தான் செஞ்சேன். அது என்னன்னு தெரியல, அந்த பாட்டில் சைட்லலாம் ஆவி வந்துட்டு மேலே ஆவி வரல, வேகவே இல்லை. எடுத்து பார்த்தா வேகவே இல்லை. சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் திருப்பி இட்லி பானையில் தட்டு போட்டு துணி நனைச்சி போட்டு வெள்ளை துணியை அதில் கொட்டி வேக வச்சு எப்படியோ மேனேஜ் பண்ணி பசங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். தம்பி நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டுட்டு போனார். பாப்பா பாருங்கள், பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம போட்டு போயிருக்கு. அதுக்கு இதே தான் வேலை. சரியாக சாப்பிடாது, தட்டோட போட்டு போயிருக்கு. இப்போ எடுத்து க்ளீன் பண்ணோம். இப்போ புட்டு தான் ஹஸ்பண்ட் கொஞ்சமும் எனக்கு கொஞ்சமும் எடுத்துக்கணும். இப்போ எங்கள் 2 பேருக்கு தான் லஞ்சு கட்டணும். பவுலில் பூ போட்டு வச்சுருக்கேன். வெளியில் கொண்டு வைக்கணும். வாரம் வியாழக்கிழமை விளக்கு தேய்க்கும்போது இந்த பவுலையும் தேய்ச்சிட்டு இந்த பூ போடுற உருளையை தேய்ச்சிட்டு இல்லை பூ போட்டு வைப்பேன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. அவங்க 2 பேருக்கு லஞ்சு கொடுத்து அனுப்பிட்டேன். இந்த புட்டால் எனக்கு கொஞ்சம் இன்றைக்கி லேட்டான மாதிரி ஆகிடுச்சு. கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. எங்களுக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்கேன். கொஞ்சம் காஃபியும் போட்டு வச்சுருக்கேன். இந்த மேடை எல்லாமே க்ளீன் பண்ணி துடைச்சிட்டேன். இங்கே எல்லாமே துடைச்சிட்டேன். இங்கே கொஞ்சம் பாத்திரம் கழுவுனா அப்புறம் விட்டுட்டேன். புட்டு பாட்டு விளக்குனது தான் மிச்சம். அதுக்கப்புறம் இட்லி பானையில் துணி போட்டு வேக வச்சேன்னா இட்லி பானை கிடக்கு. கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, அதெல்லாம் தேய்க்கணும். 2 பேருக்கும் லஞ்சு கட்டிட்டா இந்த பாத்திரம் எல்லாமே காலியாகிடும். எல்லாத்தையும் சேர்த்து தேய்ச்சிடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று ஈவினிங் நம்ம சேனல் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சு. அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பசங்க வந்தவொடனே நான் சொன்னேன் இந்த மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியாச்சுன்னு. பாப்பா ரொம்ப ஹாப்பி, கங்க்ராச்சுலேஷன், கீப் இட் அப், வெரி குட் அப்படி இப்படின்னு என்னமோ சொன்னாங்க. அப்புறம் அவங்க நைனா வந்தாங்க. நைனா ஓடி போய் அம்மா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்டாங்க. உடனே இது கேக் கட் பண்ணணுச்சு. இதுக்கு எது கேட்டாலும் கேக் கட் பண்ணோம். வீடு கட்டி 1 இயர் ஆனப்போ கூட கேக் கட் பண்ணிச்சு. அவங்க நேரம் அதுக்கு என்ன சொன்னால் இப்போ அது ஒன்று தான் குறைச்சல் அப்படின்னாங்க. அவங்களாம் என்கரேஜ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் எனக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க. என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எனக்கு வாட்ச் ஹவர்ஸ் அதிகரிக்கவும் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.